ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி சாப்டர் 10 பார்க்க போகிறோம். பில்டிங்ஸ், பெயிண்டிங்ஸ் அண்ட் புக்கு. ஓகே, மருதசாமி அப்படின்ற ஒரு சின்ன பையன் ரொம்ப எக்ஸைட் ஆகிறார். ஏன் அப்படி சொல்கிறான்? அவர் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சுங்கிறதுனால அவரோட பிரதர்லாம் வந்து குத்துப் மினார் இந்த ரீஜனுக்கு போகிறாங்க. இந்த போகிற வழியெலாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அயன் பில்லை இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு. ஸோ அவர் பிரதர் தான் இது ஒரு ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறார். ஓகே, குதுப் மினார், அயன் பில்லை இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். மெஹரூலில் இருக்குது இந்த அயன் பில்லை. 1500 வருஷத்துக்கு முன்னாடி மினிமம் இது வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஃபைனல் நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. பட் இது வந்து அந்த டைமில் இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா அதில் மென்ஷன் ஆயிருந்தது சந்திரகுப்தா பற்றி, ஹூ இஸ் பிலாங் டு குப்தா டைனாஸ்டி. ஸோ அந்த காலத்தில் இது வந்திருக்கும். திஸ் இஸ் த அயன் பில்லர். ஸோ அயன் பற்றின விஷயம்லாம் ஹரப்பன் டைம்ஸ்லேயே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இது எதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா எக்ஸ்கவேஷன்ஸ் மூலயமா காப்பர் டின்னு யூஸ் பண்ணி பிரான்ஸை எப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ மெட்டலஜியை பற்றின நாலேஜு அங்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பில்டிங்ஸ் வந்து பிரிக் அண்ட் ஸ்டோன் இதை யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூப்பா அந்த டைமில் ப்ரிவலண்ட் ஆனது. ஸ்டூப்பானா மவுண்டு. யாருக்காக கட்டுவாங்கன்னா இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய ஞாபகார்த்தமாக கட்டுறது தான் ஸ்தூப்பா. மோஸ்ட்லி ரிமைன்ஸ் ஆஃப் புத்தா ஆர் இஸ் ஃபாலோவர்ஸ் இதுதான். இதை வச்சு தான் ஸ்தூப்பாவோட இம்பார்ட்டன்ஸே இதுதான். எப்படி கட்டினாங்கன்னா அது ஒரு மவுண்ட் ஷேப்பில் இதுதான். நடுவில் ஸ்மால் பாக்ஸு. மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் புத்தா அந்த டைமில். ஸோ அதுக்கு அவருடைய அந்த ரிமைன்ஸ் அந்த இதுக்கு ஒரு மெமரபுளாக கட்ட ஆரம்பிச்சதுலாம் தான் ஸ்தூப்பா அப்படின்னு சொல்கிறது. அவருடைய திங்ஸையும் அந்த இடத்துல வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. மோஸ்ட்டாக வந்து பிரிக்ஸ் எல்லாம் லைன் பை லைன் இது பண்ணிவிட்டு மேலே ஸ்டோன் ஸ்லாப்ஸ் இதை வச்சு தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான இது முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா பிரதக்ஷண பாதா அப்படின்னு சொல்லி. இது எதுக்குன்னா இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஸ்தூப்பா சுற்றி டிவோட்டிஸ்லாம் சுற்றி வருவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த இடம் பிரதக்ஷண பாதா அப்படின்னு சொல்லி. இதே டைமில் தான் வந்து அமராவதி ஸ்தூப்பா முக்கியமாக இருக்குது, மத்திய பிரதேஷில் இருக்குது. அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் இட்ஸ் இன்டிகிரேட் கார்விங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சருடைய ஃபீச்சர்ஸ்க்காக தான் இதோட ஸ்பெஷாலிட்டியுமே. கிரேட் ஸ்தூப்பா இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, இது இங்கேனா மத்திய பிரதேஷ். இதுவும் அசோகாவுடைய மென்ஷன்ஸும் இதில் இருக்குது. அண்டு கர்ப்பகிரிஹா அடுத்த ரிமார்க்கபிள் டெம்பிள் ஆர்கிடெக்சரோட ஃபீச்சர் கர்ப்பகிரிஹா. இது என்னன்னா சீஃப் டயட்டி இங்கே தான். ஊம்புன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீஃப் டயட்டி இந்த இடத்துல தான் இருப்பார். இதோ இதுக்கு மேலே வந்து டெம்பிள் டவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஷிகரா. சீஃப் டயட்டி கர்ப்பகிரிஹா அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறது அந்த டெம்பிள் டவர் சொல்கிறது. அண்ட் இதுக்கு அட்டாச் பண்ணி ஒரு ஸ்பேஸ், இது இஸ் கால்ட் மண்டபா. இது அசம்பிளி ஹால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பீப்புள் வில் அசம்பிள் தேர். அண்டு முக்கியமான இந்த ராக்கெட் ஆர்கிடெக்சரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா பிட்ரகவன் டெம்பிள் உத்தரப்பிரதேஷில் வந்து பேக்கர் பிக் ஸ்டோனில் கட்டுனாங்க. ரொம்ப பழமையான கோயில். ப்ளஸ் மோனோலித்திக் ஒரே கல் வச்சு கட்டின கோயில். மகாபலிபுரம் இருக்குது. அண்ட் அனதர் இது துர்கா டெம்பிள் அட் ஐஹோல். நெக்ஸ்ட், ஹவ் வே ஸ்தூபாஸ் அண்ட் டெம்பிள்ஸ் பில்ட். இது ரொம்ப ரிமார்க்கபிள் ஃபீச்சர்னு சொல்கிறோம். ப்ளஸ் இதுக்கு பண்ண ரிசோர்ஸஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் லைக் கிங்கு, குவீனு, அந்த டைம் இந்த மர்ச்சன்ட்ஸு, அப்புறம் பீப்புள் விசிட் பண்ணுறாங்களே டிவோட்டிஸு, அவங்க ஆஃபர் பண்ணுற கிஃப்ட்டு, இதெல்லாம் வச்சு தான்
தே கன்ஸ்ட்ரக்டட். அண்ட் இந்த டைமில் தான் முக்கியமாக சேம் கிங் குயினோடைய ஆஃபரிங்ஸ் வச்சே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இந்த விஹாரா. புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஜெயினா மாங்ஸ் அவங்கெல்லாம், இவங்க தே வில் டேக் ஷெல்டர் இன் திஸ் பிளேஸ். அண்ட் பெயிண்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது அஜந்தா பெயிண்டிங் இஸ் renowned one related to புத்திஸ்ட் மாங்ஸ். அந்த டைமில் எப்படி இருந்தாங்க ஃபுல்லாக அதை பற்றின டெபிக்ஷன்ஸு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இன்னுமே இந்த பெயிண்டிங்ஸோட கலர்லாம் ஃபேட் ஆகாமல் இட் இஸ் விவிட். மோஸ்ட்டாக அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பிளான்ட்ஸ் மினரல்ஸ் இதோட எக்ஸ்ட்ராக்டை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெயிண்டிங் அந்த ஃபார்முலாவுக்கு இட் வாஸ் வெரி யூனிக் ஒன் அப்படின்றது தான் அஜந்தா பெயிண்டிங்ஸோட ஒரு யூனிக் ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு புக்ஸு, இதே டைமில் வந்த புக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, 2 கிரேட் எபிக்ஸ் இந்த தமிழ் லிட்ரேச்சர். சிலப்பதிகாரம் தெரியும், யாருடைய ஒர்க்குன்னு பார்த்தா இளங்கோவடிகள். இது ஜஸ்ட் ஒரு ரிச் மர்ச்சன்ட், யார் கோவலன் அண்டு அனதர் கேர்ள் கண்ணகி ப்ளஸ் மாதவி. இது இவங்களுக்குள்ள இருந்தது தான் இந்த சிலப்பதிகாரம்ன்றது. கோவலன் வந்து மாதவி கிட்ட போயிடுறாரு, கண்ணகி அவர் ஒய்ஃப் அவங்கள விட்டு. அண்ட் தென் ரிக்ரெட் பண்ணிவிட்டு they are leaving to left குஹார் அண்ட் கோயிங் டு மதுரை. அப்போது அந்த கிங் என்ன பண்ணுறாரு, பாண்டியா கிங் ராங்காக அக்யூஸ் பண்ணிடுறாரு. அவர் வந்து அந்த சலங்கை அப்படின்னு சொல்கிறது, கோவலன் கிட்ட இருந்த சலங்கை தான் வந்து குவீனோடது. அவர் ஆக்சுவலி கண்ணகியோட சலங்கையை எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறதுக்கு போயிருப்பாங்க. அதை ராங்காக அக்யூஸ் பண்ணி இவர் தான் வந்து தீஃப், குவீனோடைய சலங்கையை காணோன்ட்டு இவரோட இந்த பழியை இவங்க மேலே போட்டுருவாங்க. ஆல்ரெடி பண்ண தீஃப் வந்து போய் சொல்லி இவனை அக்யூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் he would be beheaded. Then to take revenge, கண்ணகி destroyed the entry city of மதுரை. இதை பற்றின விஷயம் தான் சிலப்பதிகாரமில் சொல்லியிருக்கு, அதில் ஒரு மென்ஷன் தான் அது. அண்ட் அனதர் ஒன் மணிமேகலை, who was the daughter of கோவலன் அண்டு மாதவி. யாரோட ஒர்க் இதுன்னு சீதை சாத்தனார் அவரோட ஒர்க்கு. அதர் ரைட்டர்ஸ் இதே டைமில் ப்ரிவலண்ட்டாக இருந்தவங்க காளிதாசாவும். வி தாட் த லாஸ்ட் சாப்டர் மேகதூதா அப்படின்னு ஒரு லிரிக்ஸும் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு லிரிக்ஸில் ஒரு சின்ன ஒரு மென்ஷன் தான் இது. ரெக்கார்டிங் அண்ட் ப்ரிசர்விங் ஓல்ட் ஸ்டோரிஸ், இது மூலயமா தான் நம்மளுக்கு போன முன்னாடி காலத்தில் என்னெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அதை பற்றின விஷயங்கள்லாம் இதுலேருந்து தான் நம்மளுக்கு தெரிய வருது. இந்த மகாபாரதா, ராமாயணா, இது எல்லாமே ஓல்டு ரிலீஜியஸ் ஸ்டோரிஸ் கால்ட் புராணா அப்படின்னு சொல்கிறது. மீன்ஸ் ஓல்டு. அந்த டைமில் அந்த கிங்கை பற்றி, காடஸ் வர்ஷிப்போடைய ரூல்ஸு, கிங் லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே அதில் இருக்கும். மோஸ்ட்டாக சான்ஸ்கிரிட்டில் தான் இருந்துச்சு. ப்ரீஸ்ட், டெம்பிளில் ப்ரீஸ்ட் இவங்க தான் ரிசைட் பண்ணுவாங்க இது. அண்ட் 2 சான்ஸ்கிரிட் கிரேட் எபிக்ஸ் வந்து மகாபாரதா, ராமாயணா. மகாபாரதங்கிறது கௌரவா பாண்டவா இவங்களுக்குள்ளே நடக்கிற போர், யார் அந்த த்ரோனை அட்டைன் பண்ணுறாங்கிறது அந்த மெயின் கான்செப்ட். அண்ட் மகாபாரதா வியாசா அப்படிங்கிறவர் கம்பைல் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ பகவத்கீதா which also prevalent in this time. And Ramayana which is between Rama, Ravana and Sita. Sita was abducted by Ravana. ஸோ அவங்கள மீட்டு கொண்டு வர்றது தான் இந்த கதையோட மெயின் திங். ஓகே, இதெல்லாம் இந்த கிங்ஸு, இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், இவங்களோட ஆர்டினரி பீப்புள் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரா அண்ட் ஆல்சோ ஜாதகா.
புத்தா ஸ்டோரி டீல்ஸு இதை பற்றி இது எல்லாமே இதில் வரும். அண்ட் இட் ஆல்சோ மென்ஷன் இந்த அஜந்தா வால் பெயிண்டிங்ஸ். ஸோ அந்த ஸ்டோரி டெபிக்ஷன்லாம் அந்த வால் பெயிண்டிங்ஸ் மூலயமாவும் தெரிய வந்துச்சு அந்த டைமில் ஆர்டினரி பீப்புள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட்டு ஒரு இது என்னென்னா ஒரு மென்ஷன்னா மங்கி கிங்கு இது அஜந்தா இதில் இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி இது எங்கே ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த பஹ்ருட் ஸ்டூப்பான்னு சொல்லுவாங்க. பஹ்ருட் ஸ்டூப்பா சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது. அந்த இந்த ஸ்கல்ப்சரில் இருந்த ஃபைண்டிங் தான் அது. ஸ்டோரி ஆஃப் த மங்கி கிங் இது என்னென்னா ஒரு ராஜா வந்து ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக மேங்கோ ஃப்ரூட் இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய பிளேஸை வந்து ட்ரேஸ் பண்ணி போகிறாங்க. அது வந்து அங்கே வந்து இந்த மங்கீஸ்லாம் அந்த மரத்தில் வந்து வாழ்கிற இடம் அது. அவங்களுக்கு ஒரு மங்கி கிங் இருந்தாங்க. ஸோ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு அந்த அந்த இடத்த எப்படியும் கைப்பற்றணும், அந்த மங்கீஸ் எல்லாம் அதுக்கு தடையாக இருக்கிறதும் அதை கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மங்கி கிங்கு தெரிய வருது. ஸோ அதோட மக்கள் அதை ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வருது அண்டு காப்பாற்றி கடைசியில் அந்த மங்கி கிங் இறந்தே போயிடுது. இது இந்த கிங்குக்கு தெரிய வரும்போது அந்த கிங்கு வந்து போய் வழிபடுறாரு அந்த மங்கி கிங்கை தெய்வமாக. அவருடைய தப்பை வந்து புரிஞ்சு அந்த ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. இதை பற்றின மென்ஷன் தான் இந்த ஸ்கல்ப்சரில் அழகாக கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் புக்ஸ் ஆன் சயின்ஸ் முக்கியமாக இந்த டைமில் குப்தா டைமில் ஆரியபட்டா he is the man who invented zero and also is famous mathematician and astronomer. இது என்ன ஒரு கிரேட் ஃபைண்டிங்ஸ்னால் டே அண்ட் நைட்டு இப்போ எப்படி இவ்வளோ சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்மளுக்கு தெரியறது அந்த டைம்லேயே ஏர்த்தோட ரொட்டேஷன் ஆக்சிஸ் டில்ட் ஆக்சிஸ்னால டே அண்ட் நைட் எப்படி டிஃபர் ஆகுது இதை பற்றின ரிசர்ச் எல்லாம் அவர் அப்போவே சொல்லியிருந்தார். எக்லிப்ஸ்க்கான சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இது எல்லாத்த பற்றியும் அவர் அப்போவே டிஸ்கவர் பண்ணார். அந்த சேம் டைம் அவர் மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. வர்ஹா மீரா பிரம்மகுப்தா பாஸ்கராச்சாரியரும் இவங்களாம் அதர் மேத்தமெட்டிஷியன்ஸ் அவங்களும் ஃபர்தராக டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, லெட்ஸ் ரீகால். ஸ்தூபா அப்படின்னா என்னது? மவுண்ட். ஷிகரா டவர். மண்டபா பீப்புள் குட் அசம்பிள். கர்ப்பகிரா சீஃப் ஜெயிட்டின்னு நம்ம அங்கேயே பார்த்தோம். வேறு என்ன இருக்குது? பிரதட்சிண பார்த்தா சர்க்கிளை பார்த்து அரௌண்ட் ஸ்தூபா. ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஹூ வாஸ் அ கிரேட் ஆஸ்ட்ரோனமர்? ஆரியபட்டா இப்போ தான் பார்த்தோம். ஸ்டோரிஸ் about the gods and goddess are found in Purana. Dash is recognized as the author of Sanskrit Ramayana, Valmiki. Dash and Dash are two great Tamil epics. Silappatikaram, Manimegale. Okay, thank you. Let's meet in another video.